வெரிதாஸ் ஆசிய வானொலி தமிழ்ப் பணி 2005 ஆம் ஆண்டில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 53 மடல்களை எழுதி தமிழ்ப் பணியின் வளர்ச்சிக்கு சிறந்த பங்காற்றிய இனிய இதயம் அன்னகாமு சுப்பிரமணியம் அவர்களைப் பாராட்டி இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அருட்திரு கார்லோஸ் லௌரியோ மேலாளர், அருட்திரு கபிரியேல் டுன்மின்ட நிகழ்ச்சித்துறை இணை இயக்குனர், அருட்திரு ஆ. சிங்கராயன் ஒருங்கிணைப்பாளர், வெரிதாஸ் தமிழ்ப் பணி. நன்றி. வெரிதாஸ் ஆசிய வானொலி தமிழ்ப் பணி 2004 ஆம் ஆண்டு பொங்கல் விழாவினை முன்னிட்டு இனிய இதயங்களுக்காக வெரிதாஸ் தமிழ்ப் பணி நடத்திய கட்டுரைப் போட்டியில் பங்கேற்ற இனிய இதயம் அன்னகாமு சுப்பிரமணியன் அவர்களைப் பாராட்டி இந்த நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அருட்திரு ஆ. சிங்கராயன் ஒருங்கிணைப்பாளர், வெரிதாஸ் தமிழ்ப் பணி. வெரிதாஸ் ஆசிய வானொலி தமிழ்ப் பணி 2004 ஆம் ஆண்டில் தமிழ்ப் பணிக்கு அதிகமாக ஆக்கங்களையும் கருத்துகளையும் விமர்சன மடல்களையும் எழுதி தமிழ்ப் பணியின் வளர்ச்சியில் பங்காற்றிய இனிய இதயம் அன்னகாமு சுப்பிரமணியம் அவர்களைப் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அருட்தந்தை ஆ. சிங்கராயன் ஒருங்கிணைப்பாளர், வெரிதாஸ் தமிழ்ப் பணி. வத்திக்கான் ரேடியோ அன்புள்ள அன்னகாமு சுப்பிரமணியன் வணக்கம் வாழ்த்தும் செப்டம்பர் 4, 2005 ஞாயிறு நமது வத்திக்கான் வானொலி தமிழ் குடும்பத்திற்கு மறக்க முடியாத நாள். அன்று திருச்சியில் நமது தமிழ் ஒலிபரப்பின் 40ஆம் ஆண்டு நிறைவை உங்களோடு இணைந்து கொண்டாடியதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்று உங்கள் அனைவரது ஆர்வத்தையும் கண்டு பூரித்துப் போனோம். சிரமம் பார்க்காமல் அனைத்து பயண செலவுகளையும் ஏற்று உங்கள் பொன்னான நேரத்தையும் ஒதுக்கி விழாவில் கலந்து கொண்டது வானொலி மீதும் நீங்கள் கொண்டிருக்கும் அன்பையும் அக்கறையும் தோழமையும் வெளிப்படுத்தியது. மேலும் நாம் அனைவரும் ஒரு குடும்பம் என்ற உணர்வையும் அதிகப்படுத்தியுள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றி என்ற வார்த்தை தேவையில்லை. இருப்பினும் நம் நன்றியுணர்வை மேலும் பலப்படுத்த இவ்விழா உதவியுள்ளது என்பதே உண்மை. தொடரட்டும் நமது குடும்ப உறவு, வளமுடன் வாழட்டும் நம் வானொலி குடும்பம், வளரட்டும் நம் வானொலி உங்களுடன் இணைந்தது என்றும். பிப்ரவரி 13 வானொலி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 2000 வானொலி நேயராக இருந்தபொழுது எடுத்த புகைப்படங்கள், வானொலி சான்றிதழ்கள், திருச்சி வானொலி, கொடைக்கானல் வானொலி எடுத்த புகைப்படங்கள். நன்றி.